அவ்வளோதான். வீட்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு ஒண்ணு வந்துட்டா, நம்ம சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுடா சாமி! அந்த மாரி தான் இப்போ இருக்கு. ஒரு 2 மந்த்ஸ் அப்புறம் நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ, நம்ம இப்போ இருந்தே இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சா தான் நம்ம அப்போ வந்துட்டு சூப்பரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நானே ஒரு மோட்டிவேஷன் குடுத்துட்டு, ஒரு ஹெர்பல் ஸ்டோருக்கு வந்து கிளம்பியாச்சு. அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, செம்பருத்தி பொடி, ரோஜாப்பூ இதழ், வெட்டிவேர் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பொடி கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். அத வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பேக் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் சொல்லிட்டு மெயினான கேரக்டர் ஒண்ணே விட்டுட்டேன் பார்த்தீங்களா? நாங்க வந்துட்டு 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நானும் அக்காவும் சேர்ந்து ஒரு சோப் செஞ்சோம். அந்த சோப் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் குடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஊடல ஏன் நான் செய்யாம விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லங்க. சோம்பேறித்தனம் தான். சரி இப்ப கையோட சேர்ந்து அந்த சோப்பே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, நான் தனியா என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா அந்த சோப் வந்துட்டு நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நானுமே செஞ்சேன். பட் ஆனா ரிவ்யூ சூப்பரா இருந்துச்சு. சரி இந்த ப்ராசஸோட அந்த ப்ராசஸ் சேர்த்தே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் பேக் வந்துட்டு பெரிய பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு, சோப்க்கு வந்துட்டு ஒரு 4 பேப்பர் கப்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுட்டு ஒரு சோப் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பாய்.